الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هدايا فلا خوف عليهم ولا هم يحزنون وقال نبينا صلى الله عليه وسلم آمنت بالله ثم استقيم. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலாவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகுக்கும் நேர்வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள் அனைவர்கள் மீதும் அத்தொடரிலே இறுதியாக வந்த நம் தூதர் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் அன்னவர்களின் தோழர்கள் தோழியர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைக்கிற போதே மனிதனுக்குள் என்னென்ன இருக்க வேண்டும் என்ற ஒரு டிசைனிங்கை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். உடல் ரீதியான டிசைனிங் நமக்கு விளங்கும். குறிப்பாக உடலுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி, உடலில் ஏற்படுகிற புத்துணர்வு, அது உடலில் ஏற்படுகிற வலிகள், உடலில் ஏற்படுகிற இயன்மை என்ன ஒவ்வொன்றாக நமக்கு தெளிவாகவே தெரிகிற பண்புகள். உடல் தெரியும், கை செயல்பட மாட்டுதுன்னா நமக்கு தெரியுது அது நம்மளோட செயல்பட மாட்டுது அப்படின்னு. ஆனால் மன உயிர் சம்பந்தமாக அதுக்குள்ள அல்லாஹ் என்ன டிசைனிங்கை வச்சிருக்கிறான், சும்மா உயிருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம வாட்டுக்கு பேச மேலோட்டமாக போயிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லாமல் அதுக்குள்ள நம்ம பல டிசைனிங்கை உருவாக்கி இருக்கிறோம். அங்கிருந்து தான் உங்களுக்கு வேறு எல்லாமே வெளிப்படும் என்பதை மிக தெளிவாகவே மனிதனுக்கு இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், அதே போல ஹுலிகல் இன்சானு லைஃபா ஹுலிகல் இன்சானு அஜலா, எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறான். மனிதனை நம்ம அவசரக்காரனாக டிசைன் பண்ணியிருக்கிறோம், மனிதனை நம்ம பலவீனமானவனாக டிசைன் பண்ணியிருக்கோம், மனிதனுக்கு பிறரை ஏற்படக்கூடிய நன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வைதா மஸ்ஸல் ஹைரு மனுஆ, பிறருக்கு நன்மை ஏற்பட்டால் அதை தடுக்கக்கூடியவனா அவனை டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் அப்படிதான், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றான் அல்லாஹ். அந்த மாதிரி அல்லாஹ் இன்னொரு அதில் உள்ளது தான் இந்த கவலை பயமும் ரெண்டுமே டிசைன் பண்ணியிருக்கோம்ன்றான்ல. நெகட்டிவ் இது பூரா நீங்கள் இதுக்கு பூரா அப்படியே பாசிட்டிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம், இதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே நீங்கள் வகைப்படுத்தினீங்கன்னா இது வேற மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம். இது எல்லாமே எதை சார்ந்ததுன்னா உடல் அல்லாத உயிர் சார்ந்த விஷயங்கள். அங்கேருந்து தான் இது பெறப்படும். அப்படி பெறப்படுகிற போது அது எப்படி கையாளணும்னா இன்னைக்கு அதுக்கு தனி கோர்ஸாகவே வச்சுட்டான். அதுக்கு பேர் மனோ தத்துவியல். மனோதை எப்படி அதை பக்குவப்படுத்துவது அப்படின்னு நீங்கள் அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் போய் கவுன்சிலிங் அப்படின்னு படிக்கிறான். உட்காந்து மணிக்கணக்காக படிக்கிறான். நீங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக எழுதி வச்சுருக்கானுங்க, இவ்வளோ பெருசாக. எதை பற்றி படிக்கிறதுக்கு? மனோ தத்துவத்தை பற்றி மட்டும் படிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இது வேறுபடுது, ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது. பயன்ற ஒரு வார்த்தை தான், ஆனால் எல்லா மனிதனுக்கும் ஒன்று போல பயம் இருக்கானா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கு. அந்த உச்சபட்சமாக எது வந்தாலும் நடந்தாலும் பயப்படாமல் நிற்கிறதுன்ற ஒரு பெரிய அசாத்திய திறமை. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கவலை தான். ஆனால் நம்ம படுற கவலை மாதிரி எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப வர்ற அத்தனை கவலைகளையுமே வகைப்படுத்தி இப்படி பெரும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு இடத்துல நின்றோம். எந்த இடத்துல நின்றோம்டா, சரிப்பா இதுக்கு தீர்வு இது அப்படின்னு சொல்லுவான்.
அந்த தீர்வுலயே ஒரு கவலை வருது, என்ன செய்வ? கவலைப்படுறான், நீ கவலைப்படாம இருக்கிறதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பான், அந்த தீர்வுலயும் ஒரு கவலை வருது. இதுக்கு என்னடா அப்படின்னா இப்படின்றான், இல்லை எங்களுக்கு முடியலை, அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியலை அப்படின்னு. ஏன்னா டிசைன் பண்ணவன் தான் அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கவலையும் பயத்துக்கும் நீங்குவதற்கு இதை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ஆரம்பிக்கான். ஏன்னா அவர் தானே பூமிக்கு வரப்போறாரு, அவருடைய மனைவியோட தான் வரப்போறாரு. வந்த பின்னாடி இங்கு சந்திக்க போகிறார், எல்லா பிரச்சனைகளையும் பேஸ் பண்ண போகிறதுனால அல்லாஹ் அவரை வந்து சொல்லி அனுப்புகிறான், குல் நஹ்பித்து மின்ஹா, நீங்க எல்லோருமே பூமிக்கு இறங்கி போங்க. இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வான் தான் வந்தாங்க, ஆனா அவர்களுடைய முதுகுத்தண்டுல இருந்த நம்ம எல்லோரும் அங்க நின்றுருக்கோம். எங்க ஆலமே அருவாகல நின்றுருக்கோம். உடல் ரீதியாக அவருக்கு வந்து தனியா அல்லாஹ் வந்து படைச்சு ஒன்று சேர்த்துட்டான், நம்மளை உயிரா மட்டும் படைச்சு வச்சிருக்கான், அப்படியே நிக்குது, அந்த டிசைனிங் அப்படியே நிக்குது, அந்த அந்த படைப்பு. மற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடலும் சதையும் உயிருமாக மாறி போனதுனால நீங்க போங்க அப்படின்ட்டான். பூமிக்கு வராங்க. வந்தா பூமி எப்படிப்பட்ட இடமாக இருக்க போகிறது, பூமியில வாழ போகிற போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க என்பதை அல்லாஹ் வந்து எடுத்தோடனே நீ இப்படித்தான் இருக்க போறப்போ அப்படின்னு சொல்லிடல. மாறாக நீ போன பின்னால மின்னி, என்னிடத்திலிருந்து ஹுதன், நேர்வழி உனக்கு வரும். இதற்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்னிடத்துல இருந்து வரும். அங்கு போய் நின்று கொண்டு நீயா ஒரு முடிவு பண்ணிடாத. இன்னைக்கு உட்காந்து எழுதுறான்ல, கவலைகள் எத்தனை வகைப்படும், இத்தனை வகைப்படும், இதற்கு தீர்வுகள் என்ன அப்படின்னு உட்கார்ந்து நீ மல்லு கட்டிட்டு இருக்காத, முடியாது உன்னால. ஏன்னா கவலைகளுடைய டிசைனிங் முழுமையா உணர்ந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அதை உணர்ந்ததா அல்லாஹ் தான் உங்களுக்கு தீர்வாக்கி கொடுப்பான். மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபியா ஹுதாய, யார் அந்த நேர்வழியை ஃபாலோ பண்ணுகிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்குத்தான் எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்குத்தான் எந்த கவலையும் இல்லை. பயமும் கவலையும் நீங்க வேண்டுமானால் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் திரும்பிட வேண்டியதான். அல்லாஹ்ட்ட இருந்து இதுக்கு என்ன தீர்வு, எந்த கவலையா, சின்ன கவலையிலேருந்து பெரும் கவலை வரைக்கும் இதுக்கு என்ன அல்லாஹ் தீர்வு சொல்லி இருக்கிறான் என்று திரும்பினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய வழிவகைகளை திருமறை குரான் முழுவதும் வச்சிருக்கான். குரான் முழுவதும் இதற்கு சொல்யூஷன் இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனையா, உங்க கவலை வருதா, அங்க வாங்க, அங்க ஒரு மாடல் இருக்கு, உங்களுக்கு அறிவுரையும் இருக்கு, அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணி ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள். அதே போல உங்களுக்கு நாலேஜில் கவலையா இருக்கா, வாங்க திருமறைகிட்ட வாங்க. நான் அல்லாட்ட இருந்து வந்தது தானே, வந்தீங்கன்னா அந்த நாலேஜ் குறைபாடு உள்ள எப்படி ஏற்பட்டுச்சு, அதை எப்படி நிவர்த்தி செஞ்சார், ஒரு ரோல் மாடலே வச்சிருக்கிறான், அவரை மாதிரி எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சமூகத்துல ஏற்படுகிற பிரச்சனையின் கவலையா, கவலைப்படாதீங்க, வாங்க திருமறை குரான்கிட்ட வாங்க. அங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு ரோல் மாடலை அப்படியே பளிச்சுன்னு வச்சிருக்கேன், அது உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றியான இடத்தை பொறுத்து நம்ம திருமறையில திரும்பணும். அந்த இதே மாதிரி கவலை ஏற்க நமக்கு பட்டிருக்கா, நம்ம முன்னோர்களுக்கு வந்திருக்கா. முன்னோர்கள்னா நம்மளுக்கு தாத்தா பாட்டிக்கு இல்லை, இந்த முன்னோர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறிய திருமறை குரான். அங்கு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு ஏற்படுகிற அத்தனை கவலைகளுக்கும் அத்தனை பயத்திற்கும் மாடல், ரோல் மாடல் திருமறை முழுவதும் நிறைந்திருக்கிறது. இதை ஃபர்ஸ்ட் அடிப்படையா மனசுல வச்சுக்கோங்க. எந்த பயமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரோல் மாடல் எங்க இருக்கு, குரான்ல இருக்கு. அதற்கு தீர்வும் எங்க இருக்கு, அதே அந்த ரோல் மாடல்லே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம், அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் என்பதை அல்லாஹ் பட்ட வருத்தமா வச்சிருக்கலாம். இப்ப அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா, நோயா, ஸ்டீம் நோய், தீர்க்கவே முடியாத நோய்க்கு ஒரு மனிதன் போகிறானா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வச்சிருக்கான். வாங்க, முடியவே முடியாது என்ற இடத்துல அவர் இருந்தார். ஆனா
மனிதர்கள்லாம் நம்பினாங்க, ஒதுக்கிட்டாங்க. இனிமேல் இவர் சரிப்பட்டு வரமாட்டாரு என்று ஒதுக்கி ஓரமாக்கிட்டாங்க. ஆனா அவர் ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுல்ல, அந்த இடம் இருக்கு காலி. அந்த இடம் எப்பயுமே உங்களுக்கு திறந்தே இருக்கிறது. அவர் அல்லாஹ்விட்ட தவிர வேற எங்கேயும் நம்ம ஒதுங்க முடியாது என்பது ஒதுங்கிட்டாரு. அல்லாட்ட ஒதுங்கின அந்த கதவு உங்களுக்கும் திறந்திருக்கு. வாங்க, அவரை மாதிரியே திரும்புங்க. உங்களுக்கு குழந்தையே இல்லையா, கவலைப்பட்டுட்டுலாம் முணங்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அதுக்குரிய ரோல் மாடல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து சொல்றேன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல இருக்கும்போது தான் 2 பிரச்சனை இருக்கிறது. ஒண்ணு, நீங்க அந்த வயசுல குழந்தை உண்டாக அல்லாஹ் கொடுத்தாலும் அது வெறுமனமே கொடுத்துட மாட்டான். அப்படி கொடுக்குற போது உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபையே ஒரு பெரிய போராட்ட களத்துக்கு உருவாக்கி தான் கொடுப்பான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்குற போதுதான் ஈசா நபி அல்லாஹ் அனுப்புறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தாயின் தகப்பனும் 2 பேரும் பெண்மையும் ஆண்மையும் முடிந்து போனவர்களுக்கு கொடுத்தான். அவங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர்ற போது தாய் இல்லாம தகப்பன் இல்லாம வர்றாரு. ஆண்மை இவருக்கு யாருப்பா அப்படின்னும் போது யார் பக்கம் திரும்புறாங்க, சந்தேகம் போறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திரும்பு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அதான் பரீட்சை. குழந்தையும் கொடுப்பேன், ஆனா அந்த குழந்தைக்கு பின்னால இருக்கக்கூடிய பெரிய பரீட்சை உங்களுக்கு ஒண்ணு இருக்கிறது. ஏன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமோட இட்டு கட்டினாங்க. ஏன் இட்டு கட்டினாங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே அவருக்கு எலியான ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு ஆள் வயசானவர்னு பார்த்தோம், ஒண்ணுமில்லாதவர்னு பார்த்தோம். ஆனா இவர் ஏற்கனவே அவனை பெத்து போட்டிருக்காரு, இவர் தான் ஏதோ பண்ணிட்டார் போல அப்படின்னு திரும்ப தான் அடிச்ச கொண்டாங்க. அப்போ ஒரு பெரிய நீங்க அங்க வந்தீங்கன்னா அங்க இருக்கிறது சரிங்களா. எந்த சோதனைக்கு நீங்க எந்த கவலைக்குள்ள போனாலும் அங்கு ஒரு ரோல் மாடல் புனிதமானவர்களாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்துட்டோம்னா பிரச்சனை ஓய்வு சரிங்களா. அதுல எல்லாத்தினுடைய ரோல் மாடல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் ரோல் மாடல், எல்லா தன்மைகளுக்கும் ரோல் மாடல். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சோதனையை கொடுத்து தான் முடிச்சான். ரசூல்லாவுக்கு ஒட்டுமொத்தத்தையும் கொட்டிட்டான், எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொட்டிட்டான். நோயா அவங்கள மாதிரி நோய் இல்லாம இருந்தாங்களா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேதனையின் நோயின் உச்சத்தினுடைய வேதனைய நான் 2 மடங்கு நான் அனுபவிக்கிறேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா இழிவுபடுத்தப்படலையா? உங்களை எல்லாரும் அவமதிக்கிறாங்களா? வாங்க, ரசூல்லாவை விட உங்களை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு நல்லா காட்டுறான். சரி, ரசூல்லா திருமறை குரான்ல ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவமதிக்கிறாங்க, பட்டப்பேர் சூட்டுறாங்க, பைத்தியக்காரன்றாங்க, சூனியக்காரன்றாங்க, சோசியக்காரன்றாங்க, மனப்பிறல் ஏற்பட்டுருச்சுன்றாங்க. எல்லா விமர்சனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன அல்லாஹ் திருமறையில் ஆறுதல் சொல்றான், இது உனக்கு புதுசு இல்லை, உனக்கு மட்டும் கிடையாது, இது உனக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா தூதரையும் இப்படிதான் சொன்னாங்க. நீ யாரை பெருசா நினைக்கிற அந்த இப்ராஹிம் நபியை அப்படிதான் சொன்னாங்க. நீ யாரை பெருசா நினைக்கிற அந்த ஆதத்தையே அப்படிதான் சொன்னாங்க. அவரு பிள்ளைகளை அப்படிதான் அவரை பார்த்துச்சு. சில பிள்ளைகள் அது ஒவ்வொன்றாக கதாலி கதபர் ருசுல், இதுக்கு முன்னால் எல்லா தூதர்களையும் பொய்ப்பித்திருக்கிறார்கள். ஒன்னை மட்டும் பொய்யர்னு சொல்லல, இது எல்லாத்துக்கும் அமீன். நீங்க சாதிக்குன்னு பேர் பெற்றதுனால எல்லாரும் உங்களை உண்மையாளர் மட்டும் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை கூட பெரிய நம்பகமானவராக இருந்தவர்கள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மக்கள் அப்படி எதிர்பார்த்தாங்க. பெரிய சிறப்புமிக்க குடும்பம், சிறப்புமிக்க குழந்தை, புத்திசாலி குழந்தை, அது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் என்று குழந்தையிலே கணிக்கிறார்கள் எல்லாரும். ஆனா அவர் வளர்ந்து என்னவா மாறுறாரு, நபி ஆகுறாரு. அப்ப அவங்களும் கேட்குறாங்க, யா சாலிஹு, சாலிஹே, எங்களிடத்துல நீ என்ன மதிப்புல இருந்த, நீ என்ன இப்படி போயிட்ட அப்படின்றாங்க. நாங்க ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி அமைச்சிருந்தோம், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, சிறுக்கு வைக்காதீங்க, பிதத்து செய்யாதீங்க, நீங்க தொழுங்க, நோன்பு வைங்கன்ட்டு இப்படி போயிட்டீல அப்படின்றாங்க. அப்ப இந்த நிலைமை நமக்கு வருதா? இவரெல்லாம் நான் எப்படி ஆயிடுவார்னு பார்த்தேன், இப்படி போயிட்டாரு அப்படின்வாங்க. இவருக்கு அறிவுக்கும் இவருடைய திறமைக்கும் இவர் அந்த காலத்துல செயல்பட்ட அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நான்லாம் எவ்வளவு கற்பனை பண்ண, கடைசியில் இங்கே உட்காந்துருக்காருன்னுவாங்க.
அதை கேட்குற போது அந்த மனம் சுருங்குறதுக்கு சும்மா வார்த்தையில சொல்லிட முடியாது. ஒரு 2 நாள், அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு 2 நாள் கூட தூக்கமே வராது. போச்சே, என்ன எதனால நம்ம கோட்டை விட்டோம், ஏன் இந்த இழப்பு, ஏன் ஏன் இந்த நஷ்டம், எல்லாத்தையும் போட்டு மனது ஏன் அல்லாஹ் நம்மளை இவ்வளோ வச்சுருவான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மேலக்கே போயிடுவாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டு நம்மளையே இப்படி வச்சுட்டான், நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன், எல்லாமே திரும்புதா, இதுக்கு தீர்வு இருக்கா, வாங்க நீங்க சாலிஹ் நபிட்ட. அப்படிதான் இருப்பாங்க. சாலிஹ் நபி எல்லாரும் அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா அவரை நான் வேற ரூட்ல கொண்டு வந்து பார்த்தேன் என்று ஒவ்வொரு ரோல் மாடலையும் திருமறைக்கு ஏன் அது சொல்றோம்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னது, பூமியில போய் நீங்க எதிர்கொள்ள போகிற பிரச்சனைகள்ல எல்லா பிரச்சனைகள்லையும் நீங்க திருமறை குரான், மன ரீதியா உடல் ரீதியா இல்லை சரிங்களா, உடல் ரீதியா அது அப்புறம், உடல் ரீதியாக ஏற்படுகிறது தான் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்க. மன ரீதியாக ஏற்பட போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்வு வச்சிருக்கிறான். அந்த தீர்வை நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா வெளியில வந்துடணும். அவரே அப்படிதான், நம்மளுக்கு அப்படிதான் சொல்லுவானுங்க. இதை கண்டுக்கிறவே கூடாது, புறந்தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அதுதானே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் புறந்தட்டி விட்டு போயிட்டாங்க. நீ வியாபாரத்துல அவரு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் கூட மல்லு கட்டுறாங்க. நீங்க வியாபார நிமித்தமாக ஏற்படுகிற எல்லா இழி சொல்லுகளையும் ஏற்படுத்துகிற கவலைகளுக்கும் எங்க தான் போனோம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் போனோம். அவரோட பிசினஸ் குடும்பத்தை அல்லாஹ் உருவாக்கியிருந்தா, பிசினஸ் பண்ணாரு, கடைசி வரைக்கும் வியாபாரியாவே இருந்தாரு. அதுல உள்ள பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டார், அவர் எவ்வளவு கவலைகளை ஏற்படுத்தினானுங்க, எவ்வளவு கஷ்டங்கள் அவர்களுக்கு கொடுத்தானுங்க, எல்லாத்தையும் அசால்ட்டா மீறி வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் வியாபாரத்துல உச்சத்துல போய் ஒட்டுமொத்த டவுன் ஆயினாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, உச்சத்துக்கு போனாங்க. அரபு தேசத்திலேயே ஒரு பெரிய மில்லியனர்களாக மாறுற அளவுக்கு சக்தி அல்லாஹ் கொடுத்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி கடைசியில வியாபாரத்துக்கு மொத்தமும் டெமாலேஷன் ஆகி சோத்துக்கு வழி இல்லாத இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தாங்களா, இப்படி வரும். இது எல்லாத்துக்கும் நீங்க எங்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளவோ ஏத்துக்கிட்டாங்க, நான் அங்க ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னேன், இதை விட உனக்கு சிறப்பா இங்க இல்லை, அங்க ஆখিরাத்துக்கு வந்து அங்க இருக்கும், இது இப்படிதான் இருக்கும், இதனுடைய டிசைனையே இப்படிதான் நான் வச்சிருக்கிறேன், நீ ஏத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை என்பதை வச்சிருக்கிறான். இப்ப இதுல உச்சபட்சமாக நமக்கு தாங்க முடியாத இடத்துக்கு போகிற போதுதான் எல்லாத்துக்கும் எல்லா நிலைகளிலும் இந்த சிச்சுவேஷன் வரும். அது அல்லாஹ்வுடைய சுன்னத், மாற்றமே பண்ண முடியாது. நீங்க அறிவுல உயர்ந்து போனீங்கன்னா ஒரு இடத்துல பயங்கரமா சிக்கிக்கிருவீங்க. பிச்சுக்குருவோம் மண்டைய, தலையை பிச்சு செதறி போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள இருந்து எப்படா வெளியில வர்றது அப்படின்னு தான் இருக்கும். பேசாம எந்த அளவுக்குன்னா, பேசாம இதை விட்டுட்டு போய் வேற கூலி வேலை செஞ்சிடலாமோ, எல்லாம் இங்க வச்சிருக்கான். ஓத வச்சு குரானத்துக்கு கையில கொடுத்துருக்கிறான். 7 வருஷம் 8 வருஷம் குரானை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணோம், நல்லா படிச்சிருக்கோம், குரான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், உன்னை வந்து இந்த ஃபீல்டுல வச்சிருக்கேன்றான். ஆனா எல்லா மனிதர்கள்லையும் 99% நான் தாங்கள் இருக்கிற ஃபீல்டு பிடிக்காது. மனம் என்ன சொல்லும் தெரியுமா, இன்னொரு ஃபீல்டை தான் சொல்லும். சொல்லுறப்ப இதுல ஈடுபாடு வருமா, வரவே வராது. ஏன் வராதுன்னா, மனம் ஒன்றை விரும்புது, நம்ம ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஏத்துக்கிட்டு இதை இஷ்டத்தோட செய்யன்னு சொல்றவங்களுக்கு வாயில சொல்றது ஈஸி. நம்ம போய் இஷ்டத்தோட செய்யணும்னா எங்க போய் செய்யறது, அதான் மனம் ஒத்துழைக்க மாட்டுதே. அதுக்கேற்ற மாதிரியான சில சோதனைகள் வர்ற போது சுத்தமா விட்டுட்டு போயிடுவோமே, போய் அந்த வேலையை செய்வோமே. எந்த அளவுக்குன்னா, சில வார்த்தைகள் வந்து தடினமான வார்த்தை இருக்கு. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஓதி கொடுக்கறதுக்கு பதிலாக பேசாம போய் கூழ் வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே. என்ன இவ்வளவு உட்காந்து கத்துன்னு கத்துறோம், நீங்க ஓட மாட்டீங்க பிள்ளைகள. இவ்வளவு இதுக்கு நான் பேசாம போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செங்கல் வேலை செஞ்சேன்னா 700 ரூபாய் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இவ்வளவு கத்தி கதறி ஒண்ணுங்கல்ல, இயல்பா வருது. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கான், இதெல்லாம் சோதனையை உனக்கு வச்சிருக்கேன், அப்படி ஒரு முடிவுக்கு போயிடாத. அறிவுல நீங்க அதே மாதிரி உடல் உழைப்புல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் கசைக்கு பிழியப்படும். எத்தனை வயசு வரைக்கும் சாகம் தட்டியும்
ஏன் விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முத நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மறுநாள் அன்னைக்கு இப்போ உட்காந்தவர் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு உட்காந்து போயிடுவார். கடைசி வரைக்கும் அவர் உழைப்பு உடலை பிழிஞ்சு எடுக்கப்பட்டிருக்கோம். அவர் என்ன அவங்க இப்போ எப்படி டிசைனாக மாறி இருக்காங்க. நம்ம கஷ்டம் நம்மளோட போயிடணும்டா, நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடவே கூடாது. இதுதான் நம்ம சோறு போடுறது என்னென்னமோ வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றானுங்க. ஆனா ஒவ்வொரு விவசாயினுடைய மனதில் இருக்குது, என் பிள்ளை அடுத்த இதை விட்டு போய் இதுக்குள்ள வந்துடவே கூடாது. 10 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சிருக்கவங்க கூட அந்த மனநிலையில தான் இருக்காங்க. என் பிள்ளைக்கு இது வேணாம், அவன் ஏதாவது கம்ப்யூட்டர் ஷாப்ல போய் ஏசிக்கல உட்காந்து அப்படி இருந்தா போதும். ஏன் அந்த உடல் கஷ்டம் அவங்கள அப்படி அந்த நிலைக்கு மாற்றுது. உச்சபட்ச சோதனை அதுதானே. அப்படி ஒவ்வொரு நிலையும் நம்ம போனோம்னா படிக்கும்போது எங்க வந்து உங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்கு பாருங்களேன். பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. என்ன இருக்கும், ஏதாவது ஒரு விளையாட்டுல ஒண்ணு ஏதோ ஒண்ணு நோக்கி தான் போகும் இல்லையா. எனத்துக்கு நம்மளை போட்டு இவன் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வீட்டுல படின்றாங்க, ஒரு பக்கம் ஸ்கூல்ல படின்றானுங்க. அதோட மட்டும் இல்ல டீசனுக்கு வேற கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரீ விடுங்களேன். என்ன அளவுக்குன்னா ஒரு 10 நிமிஷமாவது விடுங்களேன் அப்படின்ற அளவுக்கு என்னமோ இவங்களை வந்து ஒட்டு மொத்தமா புளியப்படுற அந்த மன சிந்தனை. இப்படி ஒவ்வொன்றுலையும் நீங்க போனீங்கன்னா மனைவி கணவனை பார்த்து பேசாம நமக்கு அப்ப அந்த வரனை பார்த்தாங்க அதுவே ஓகே சொல்லியிருக்கலாமோ, நம்மால் இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பார்த்துருக்கலாமோ, அவங்க அப்பாவை பாரு எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு, எங்க அப்பாவை பாரு ஒண்ணுமில்லாம விட்டுட்டு போயிட்டாரு. எல்லாத்துலேயுமே அந்த 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 இடம் வந்து நின்றுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல அதுல புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு பிரச்சனை ஒரு நன்மையும் கிடையாது, தோத்துத்தான் போகணும். காரணம் என்னன்னா அப்படி அந்த டிசைனையே புரியாத அந்த வடிவமைப்பு புரியாதனால வந்த விளைவு. அது எப்படி ஏத்துக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு தீர்வு சொல்றாங்க. ஒண்ணு வருங்காலத்தை குறித்த பயம், இன்னொன்னு கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகள். இதுக்கு தான் இந்த 2 தான் நமக்கு இந்த கவலையும் இந்த பயமும் வருவதற்கான அடிப்படையே. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை ஏற்பட்டு வருந்துவது, நஷ்டங்களை விட்டு இலாசம் எடுத்துட்டு போயிருவோமா நினைச்சு வருந்துவோம். எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே, அல்ல எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே. அதானே ஸ்கூல்ல அப்படி படிக்கும்போது எல்லாத்துலயும் நான் தான் 100, எவனையும் என்னைய ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா என்னைய விட அடி வாங்கிட்டே கிடந்த அவன் படிச்சு முடிச்சு நான் இன்னும் ஒருத்தவனுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் பாட்டுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான், அம்பாட்டுக்கு போயிட்டான். கடைசியில அவன்கிட்டே போய் வேலை கேட்க வேண்டிய நிலைமைக்கு எல்லாம் என்னை ஆக்கிட்டான். வருதா கவலை? இவன் மார்க்கு 100, அவன் 35 ஜஸ்ட் பாஸ் தான். அதுவும் வந்து எப்படி எவனாவது பிட்ட அடிச்சு பாஸ் பண்ணிருப்பான். அவனை எவனும் ஸ்கூல்ல மதிச்சிருக்க மாட்டான், காலேஜ்ல எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டானுங்க. அவனுடைய ரெஸ்பான்ஸே ஒன்றும் இல்லாம இருந்திருக்கும். ஆனா அவனுடைய லைஃப் பாதிக்கு பின்னால எப்படி மாறுது, எல்லாரும் மூக்குல வரல வைக்கிற மாதிரி மாறுது. இவன் ஸ்டார்டிங்ல இருந்து வந்தவன் பாதிக்கு பின்னால எப்படி மாறுது, எல்லாத்தையும் டவுன் ஆகி கீழே வந்துட்டான். இப்ப இது பார்க்கும்போது என்ன மனசுல வரும், எனக்கு ஏன் இது எனக்கு ஏன் ஏற்பட்டுச்சு வருமா, நான் ஏன் இப்படி இருக்கணும். நான் பார்த்து ஒரு ஆளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு எடுத்தேன், இன்னைக்கு அவன் வீடு வாசல் எல்லாம் டாம் இருக்கான். நான் எப்படி போனோன்னா அப்படியே நிக்கிறேன். இருக்காங்க நிறைய பேர். நீங்க வந்து வாயால சொல்றதே கேட்கலாம். நான் தான் போய் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தேன் அவனுக்கு. அவன் இன்னைக்கு பாருங்க போயிட்டான் மேல, நான் அப்படியே தான் நிக்கிறேன். போனா அந்த என்ன வேலைக்கு போனோம்னா அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு 500 ரூபாய்க்கு போனேன், இன்னைக்கு செக்கி திணறி 30 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய்க்கு வந்து நிக்கிறேன். ஆனா பாருங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அசால்ட்டா சம்பாதிச்சு போயிட்டே இருக்கான். அவனை யாரும் சீந்தல வேணாண்டாங்க, நான் தான் போய் பிடிச்சு தள்ளணுன்றாரு. அப்படிதான் ஆகி வச்சிருமால. இப்படி லைஃப்ல எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னாலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனை அதான் கடந்த காலத்தை கொடுத்து வருந்துவதற்கான காரணங்கள். நம்மளை எல்லாம் நல்லா வச்சு உன்னை எடுத்திருக்கான், உன்னை மாத்தி கொண்டு வந்திருக்கிறான். அது மாத்தி இருக்கும் போது
ஏற்றமானவர்கள் வேற மாதிரி போவார்கள், இறங்கு முகமாகிறவர்கள் கவலையின் உச்சத்துக்கே போவார்கள். அதுக்கு பேர் ஹுசுன். அரபில அதுக்கு பேர் என்னது? ஹுசுன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே நிலை வருமா? அங்க இருக்கும்போது வெயில உணர்ந்தாங்களா? அங்க இருக்கும்போது பசியை உணர்ந்தாங்களா? அங்க இருக்கும்போது தாகத்தை உணர்ந்தாங்களா? புள்ள குட்டிகள் கூட கஷ்டப்பட்டாங்களா? எதுவும் கிடையாது. ராஜா மாதிரியான சொர்க்க வாழ்க்கை இருந்தாங்களா? எந்த அல்லாவே சொல்றாங்க, உங்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, வெயில் இருக்காது, குளிர் இருக்காது, எதுவும் இருக்காது. நினைச்ச மாதிரி நீங்களும். அதுவும் தனியாவையா? கூடயே ஒரு ஜோடி வேற, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். என்ஜாய் பண்ணுங்கன்னு விட்டுருந்தான். ஆனா அப்படி கீழே இறங்குற போது இந்த பூமிக்கு வந்தா நேர் மாற்றம். சோத்துக்கு அன்னைக்கு என்ன பாடுபட்டிருக்கணும். இன்னைக்கு மாதிரியா போனோடனே ஒரு ரைஸ் வைன்னு சொல்ல முடியும்? ஹோட்டல்லாம் அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. அரிசியை பார்க்கண்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் போய் உழுங்கண்ணா. என்ன உழுகணுமா? போட்டு மண்ணை வெட்டி கிளறி போடு, தானியத்தை போடு. எப்போ வளரும்? அது 6 மாசம் கழிச்சு தான். சரி, வந்துச்சுன்னா அரிசியா வருமா? நல்லா வரும். குனி நிமிருண்ணா, குனிஞ்சு அறுத்து கொண்டு வந்து களத்து மேட்டுல சேர்த்து அடிச்சு நெல்லை போட்டு இன்னைக்கு கொஞ்சம் தீட்டு. அது அன்னைக்கு என்ன இருந்துச்சு தீட்டுறதுக்கு? உலக்கைய வச்சா குத்த முடியும்? அதெல்லாம் இரும்பெல்லாம் பின்னாடி தானே வந்தது. அது இறம்ப வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நெல் மணி யோசிச்சு பாருங்க. அப்படி பிரிச்சு அரிசியை உருவாக்குனா என்னால சோத்துக்கு இத்தனை ஆக்க போறா? வந்திருக்காதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நினைச்சோடனே வந்துச்சு சொர்க்கத்துக்குள்ள. ஆப்பிள்னா உடனே கிடைச்சிருச்சா? மலைப்பிரதேசத்துக்கு அந்த மலை உச்சியில போய் நடு. அது எத்தனை மாசத்துக்கு பின்னாடி, எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி வளர்ந்து ஒரு ஆப்பிள் ஒரு பூ பூத்துருன்னா அப்பா கிடைச்சிருந்தோமா? அது எத்தனை பூ கீழே விழுக, அதுல ஒரு பிஞ்சு விட்டு அந்த பிஞ்சுல 4 கீழே விழுக, ஏதாவது ஒண்ணு வந்துருமா? வந்த பின்னாடி ஆப்பிள், ஒரு ஆப்பிளை தின்றதுக்கு இத்தனை வருஷம் போராட வேண்டியதா இருந்துச்சு. எவ்வளவு உச்சத்துல சுகத்துல இருந்தார்களோ அவ்வளவு கீழே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். கவலை வருமா வராதா? அதான் அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட இருந்து வரும் நேர்வழிக்கா, அதை பின்பற்றினா உனக்கு கவலை வராது. அதை விட்டுட்டு நீ இதுல இருந்து மாறுபட்டு போய் கவலை நீக்கலான்னா முடியாது. என்ன, மீண்டு அந்த இடத்துக்கு உன்னை நான் கொண்டு போவேன். நீ எந்த சுகத்துக்கு இருந்தையோ அதே சுகத்துக்கு உன்னை நான் மீண்டு கொண்டு போறேன். அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படு. இது தற்காலிகம் என்று என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்ட நஷ்டம் தற்காலிகம் என்று எண்ணிக்க. இது நிரந்தரம் அல்ல. இது இப்படியே நம்ம போயிட மாட்டோம் என்பதை உறுதியா நம்பிரு. அல்லாஹ் உன்னை மீண்டும் அதே சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்டுக்கிறவே இல்லை. ஏன்? அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், இதுல இருந்து தீர்வு இதுதான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொகுசுல வாழ்ந்தவர்கள் கீழே கொண்டு வந்துட்டான்ல. அவங்களுக்கு எடுத்த உடனே தரையில இருந்து அப்படியே படுத்து கிடந்து, ஒரு திண்ணையில படுத்து, அப்புறம் ஒரு பாயில படுத்து, அப்புறம் ஒரு பெட்டில் படுத்தான்னா அது அவனுக்கு பெருசா இருக்காது. ஏன்னா இவன் வளர்ந்து போயிட்டே இருக்கான், ஒன்னு பின் மேலதான் போயிட்டு இருக்கான். ஒருத்தன் நல்ல சொகுசுலே இருந்தான், அப்படியே வரான் கீழே பாய்க்கு, உடம்பு ஃபுல்லா தடமா இருக்கும். எஞ்சி பார்த்தா அப்படியே உடம்பு, ஏன் இது அந்த மாதிரி தடமை பார்த்தது இல்லையே. அதுல இருந்து அப்படியே இதுக்கு வருவான், கீழே வரான். என்ன செய்வீங்க? திண்ணைக்கு வரான், ரோட்டுக்கு வரான். கடைசியில் ரோட்ல படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு ஓரத்துல படுத்து கிடக்கிற போது போலீஸ்காரன் வந்து ஒரு எத்தும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இங்கடா எங்க இருந்தோம், எங்க வந்துட்டோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாப் பணக்காரர்களில் ஒருத்தர் மக்காவுல. அப்படியே இறங்கி மதினாவுல வந்து ஒரு கட்டில படுத்து கிடக்காங்க. என்ன கட்டில்? ஈச்சம்பாய் கட்டில். நம்ம படுக்கிற சொகுசு கட்டில்னோடனே நம்ம மரக்கட்டில போட்டு மெத்தைய போட்டு இல்ல, ஈச்ச மர கட்டில் படுத்து கிடக்கிற போது அதே மாதிரி தடை விழுகுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மேனி எவ்வளவு அழுத்தி இருக்கும், அந்த களைப்புல அவர்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். பெருமானார் உமர் அலி எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் தலானியை போட்டுக்கலாமான்னு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு, அல்லாஹ் இனி எங்க நான் எப்படி வந்தேன், இந்த ஏகத்துவத்தை ஏற்று இந்த பயணத்துல நான் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கல. தற்காலிகமானது, இந்த உலகத்துல நம்ம வாழ வரல, இங்க பரீட்சைக்கு வந்திருக்கிறோம், முடிச்சுட்டு போகும்போது இது சரியாயிடும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா அதை எடுத்துட்டு போனாங்க. கவலை தூளா பறந்துச்சு, அவ்வளவுதான். ஹுஸ்ன் போயிடும். ஹுஸ்ன் எப்ப போகும் என்றால் இது நிரந்தரம் இல்லை என்ற அடிப்படைக்கு வரணும். அப்படி நம்பியவர்கள் நிம்மதியாக போயிட்டார்கள். முந்து நூலாகி உக்காந்துக்கிட்டு இருக்கல. எந்த சஹாபாக்களும் அப்படி இல்லை. சஹாபாக்கள்லாம் பெரும்பாலான சஹாபாக்கள் ஏழ்மையின் வறுமையின் உச்சத்துல இருந்தவர்கள். அவங்கெல்லாம் இதை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களா? ஏன்னா இது அப்படித்தான். ஃபர்ஸ்ட் ஏற்றம்னு ஒன்று இருந்தால் இறக்கம்னு வந்துடும். அதுதான் சுன்னத் அல்லாஹ்வுக்கு. எல்லாம் மனசு ஆழம் வச்சுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலர் பாடமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஒட்டகம், அல்லுபான்ற ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அதை தோற்கடிக்கவே முடியாது, யாராலையும் தோற்கடிக்க முடியாது. எல்லா ஒட்டகத்தை விட ஃபாஸ்டா போகும் அது. அதை ஒரு இளைஞர் ஜெயிச்சிட்டாரு, ஒரு கிராமத்து இளைஞர். என்ன அலுபா அலுபா சல்லுன்னு போயிடுச்சு. பார்த்த உடனே சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அலுபா தோத்துருச்சு, அலுபா தோத்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னப்பா அலுபா அலுபா அலுபான்னு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய சுன்னத்தை தெரிஞ்சுக்கங்க. உயர்ந்து செல்கின்ற எந்த ஒன்றையும் தாழ்த்தாமல் அல்லாஹ் விடுவதில்லை. இது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்படி மேலே போனால் அப்படி கீழே இறங்கிடும். கீழே இறங்கத்தான் வேணும், யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அதனால போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஏத்தத்துல அப்படியே போயிட்டாரு. இறக்கம் வந்துச்சுன்னா அப்படியே இறங்கி வரும்போதே மனசை பக்குவப்படுத்திக்க. அல்லாஹ்வுடைய சுன்னத்து நிறைவேறிக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் இது நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் எங்க இருக்கு? சொர்க்கத்துலதான் இருக்கு. ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது, நிரந்தரமானது. அதனால ஹாலிதன் ஃபீஹா, அதுக்கு பேரே ஹாலிதுன்றான்ல, நிரந்தரம். சரிங்களா? இதை உள்வாங்கிக்கணும். ரெண்டாவது ஹம்ன்றதான் வருங்கால பயம். என்ன நடக்குமோ, என்ன நடந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த மனதிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, உன்னைய அல்லாஹ் கைவிற்ற மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிற போதே, இன்னத்தீன லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தம் இல்லை. தத்தபையன ருஷ்த், நேர்வழி தெளிவானது. சும்மாலாம் விட்டுறல, நேர்வழியை தெளிவாக்கிட்டோம். யார் அந்த நேர்வழியை பற்றி பிடித்து தாகூத்துகளை புறக்கணிக்கிறார்களோ ஃபக்கதிஸ்தம், அவர்கள் வலுவான ஒரு கயிறை பற்றி பிடித்து கொண்டார்கள். அவர்களுக்குத்தான் இந்த பிரச்சனையே வராது. நாம இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறோம் என்பது பெரிய பலம். இந்த பலம் என்ன நடந்தாலும் ஒரு எண்டு இருக்கிறது. இருக்கா? நோயா? ஒரு எண்டு இருக்கிறது. உச்சபட்சமா மரணத்தை கொண்டு வந்துருமா? ஏத்துக்க. ஒரு நஷ்டமா? உச்சபட்சமா அது என்ன, ஒரு மரணத்தை கொண்டு வந்துருமா? வந்துடும். முடிவு வந்துருதுல, அதிகபட்சமா மரணம் தானே. மரணத்துக்கு பின்னால ஒன்னும் இதுல ஏற்பட போறதில்ல, வந்துடும். ஆனால் மரணத்துக்கு பின்னால என்னவா ஏற்பட போகுது, அந்த ஒன்றை நோக்கி பயணிச்சு போயிட்டே இருங்க. அங்க வர்ற போது இந்த உலகத்துல ஏற்படுற எல்லா நஷ்டமும் ஒரு பெரிய பிரச்சனையே வராது. நாளைக்கு என்னவாக போறோம் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து கொள்ளட்டும். இன்னைக்கு இருக்கிறத சரியா முறையில பயன்படுத்துவோம். எந்த நிலைக்கு வந்தீங்கன்னா பயமே இருக்காது. இன்னைக்கு உலகத்துல 99 விழுக்காடு பிரச்சனையே இதுதான். அடுத்து என்னவாகும்? நாடுகள் ஒவ்வொன்றும் பயப்படும். என்னவாக போகுது இந்த நாடு? யாரு இவங்க? மனுஷன் உட்காந்துக்கிட்டு. ஒவ்வொரு குடும்பமும் என்னது, அடுத்து நம்ம குடும்பம் என்ன ஆக போகுது? ஒவ்வொரு மனிதனும் பயப்படுறான், நான் அடுத்து என்னவாக போகிறேன். எல்லாத்துக்கும் பயம். எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டாச்சு. எல்லாம் ஒரு வரையறை கொடுத்துட்டான். நீ என்னவாக போகிறாய் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்பே அல்லாஹ் எழுதி முடிச்சது. நீ அதை மாத்துறதுக்கெல்லாம் எவனாலையும் முடியாது. நான் இங்க உட்காந்துருப்பேன், நான் உட்காந்து யோசிச்சுட்டா இருந்தேன். ஒரு இல்ல, நம்ம இந்த பள்ளிவாசல் இப்படி உட்காந்து கூட்டமா உட்காந்துருப்போம். எப்ப முடிவு செய்யப்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே. இவ்வளவு பேர் சேர்ந்து முடிவு செஞ்சு இத்தனை பேர் தான் உட்காருவாங்கன்னு முடிவு செஞ்சது. ஐயோ கூட்டம் வரமாட்டுது, ஐயோ இந்த மார்க்க என்ன ஆகுமோ, இந்த தீன்
நீ ஒன்றும் கவலைப்படாது, விட்டுருங்க. அது ரப்பு, அது அவன் நடத்தி கொண்டு போவான். நீ என்னவா அதுல பங்களிப்பு செய்யற, அவ்வளவுதான். நாம இதுல என்ன நம்முடைய அட்டண்டன்ஸ் என்னவா இருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி வர்ற போது ஒரு வட்டம் அப்படி இருப்போம், ஒரு வட்டம் இப்படி இருப்போம். அப்படி ஏறி இருப்போம், இறங்கி இருப்போம். இறங்குறப்ப ஏத்துக்கிட்டு போ. பிரியாணியா கிடைச்சிட்டு இருந்த இடத்துல இப்ப வெறும் சோறு தான் கிடைக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போ. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சொல்ல முடியலையா, பேசாம இருங்க கொஞ்ச நாளைக்கு. அடுத்து கஞ்சிக்கு வருவோம், கஞ்சிக்கு வருவோம், சோத்துக்கு வருவோம். மௌத்தா போகும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட வாழ்த்துக்குள்ள இறங்காத. நினைச்சுப்பா, ஒண்ணுமே இல்லை. சோறு இல்லைன்னு நீ சண்டை பயந்துகிட்டு இருக்கிறது, என் புள்ள என்ன ஆயிருமா, அதே நான் இதை மட்டும் போட்டு ஓட்டிட்டு நீ வாய்ப்பு மௌத்தா போகும்போது ஒரு சொட்டு தண்ணியே உள்ள போகாத, ஒரு காத்து உள்ள போகாத, எதுவும் உள்ள போகாத. நீ ஏன் போட்டு அதுக்கு போட்டு பயம் அப்படியே என்னமோ கட்டி உலகத்தையே நீ தான் கட்டி காப்பாற்ற. ஒன்றும் நடக்க போகுது. ஹஸ்பன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானது. இப்படிதான் நடக்கும்னு விதியா இருக்கு. அதை நான் என்ன செய்ய முடியும், மாற்றவா முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். விட்டுட்டு போங்க என்ற அடிப்படை பாலர். அதுல கடைசியா நமக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் வாயில சொல்வதற்கு வேணா ஈஸியா இருக்கும். நடைமுறைக்கு வருகிற போது ஒவ்வொருத்தரும் செயல் வடிவத்துக்குள்ள போதுதான் திக்கி திணறும் போதுதான் அங்கேயும் இங்கேயும் போய் புலம்பாதீங்க. யார்ட்டி மனிதர்கள்ட்ட கவலைகளை கொட்டாதீங்க. பெரும்பாலும் வருங்காலத்தை குறித்த பெரிய பயங்களை அவங்கள்ட்ட போய் நீங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மனிதரும் எந்த ஐடியா சொல்லுவார், தீர்வை கொடுக்க முடியாது. அதனால அல்லாட்ட கொட்டுங்க. ரப்பு தான் அதுக்குரிய ஒரே தீர்வு என்பதை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அல்லாஹ் ரசூல்லாவுக்கு கற்றுக் கொடுத்த துவாவை ரசூல்லா செஞ்சு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த துவா, அதே பேப்பர்ல பாருங்களா. ஃபர்ஸ்ட் துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி. ஹம்முண்டா என்ன சொன்னோம், வருங்காலத்தை குறித்த பயம், கவலை. மினல் ஹுசுன், ஹுசுன்னா கடந்து இழந்ததை குறித்த பயம், கவலை. இழந்ததை குறித்த கவலையும் பயம். இந்த ரெண்டையும் விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை நினைச்சுக்கிட்டு என்னால உட்காந்துட்டு இருக்கல. கவலைப்படுறதை விட்டு என்னை காப்பாத்து, இழந்ததை விட்டு என்னை காப்பாத்துன்னு இல்லை, இழந்துல மூலமாக ஏற்படுகிற அந்த கவலை இருக்குல்ல, அதை விட்டு என்னை காப்பாத்திடு. அடுத்து கொண்டு போயிரு, அடுத்து நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட் என்னன்றதை என்னை நோக்கி கொண்டு போ அப்படின்றதான் அதனுடைய பொருள். வருங்காலத்துல நான் என்னவா ஆக போறனோ என்ற பயம் இருக்குல்ல, என்ன சம்பாதிக்க முடியுமா முடியாதா, என் காலு போயிடுச்சு இனிமேல் வாழ முடியுமா முடியாதான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒண்ணும் வைக்காத. அது ஏற்பட்டுச்சுல, ஏற்பட்டது ரப்பு கொடுத்தது. அந்த ஏற்பட்டதுக்கு பின்னால அதை நினைச்சு பயந்துகிட்டு கவலைப்பட்டு நொந்து நூலாய் உட்காந்துடாத. அடுத்து வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னன்றதை காட்டு எனக்கு. நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னை இப்படி வச்சிருக்கையில, ஒரு காலை விட்டு இருக்கையில, ரெண்டு காலை விட்டு, ரெண்டு காலம் இல்லாம ஒரு காலம் மட்டும் எடுத்திருக்கையில, ஒரு காலம் இருக்குல்ல, அதை வச்சு பேலன்ஸ் பண்றேன். அதனாலதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மகன் ஆக்சிடென்ட் ஆகுது, கார் ஆக்சிடென்ட். மேல இருந்து பாலத்துல இருந்து கீழே வண்டி விழுந்துருச்சு. விழுந்தா மகன்கள் உள்ள இருக்காங்க, நொறுங்கி போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஐசியூல சேர்த்துருக்காங்க. இவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓடி வந்து சொல்றாங்க. சொல்லுகிற போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலா குல்லி ஹால்னாரு, அனைத்து நிலைகளுக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னாரு. அப்ப என்ன ஷேக், பிள்ளை ரெண்டு ஐசியூல இருக்காங்கன்ற இப்படி சொல்றீங்க, எப்பா கார் ஏதாவது மிஞ்சுமான்னு கேட்டாரு. ஒன்னும் மிஞ்சாது, நான் சுக்குநூறா நொறுங்கிடுச்சு, நீ அதை கொண்டு போய் வேற மாதிரி தான் ஆக்கணும். அப்படி என் பிள்ளைகள் எல்லாம் ஆக்கல இல்ல, உயிரையாவது வச்சு இருக்கட்டும் விட்டுருக்கான்ல, அதுக்கு நன்றி சொல்லு, அல்லாவுக்கு புகழுங்க, அவ்வளவுதான். பிரியாணி கிடைக்கல, ஒரு சோறு குழம்பாவது கொடுத்தான்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. சோறு குழம்பு கிடைக்கல, கஞ்சியாவது கொடுத்தான்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. கஞ்சியில தண்ணியாவது கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. தண்ணி இல்லாம தானே செத்தான், இத்தனை பேர் செத்துருக்கான். அதுல இருந்து தண்ணியாவது கொடுத்தால, நம்மளை வச்சிருக்கான்ல, காற்றாவது கொடுத்து வச்சிருக்கான்ல, மூச்சு இழுக்க மாட்டாப்புல எத்தனை பேர் செத்துருக்கான். இப்ப இன்னைக்கு வந்துருச்சு, நான் கூட லேட்டாக நினைச்சேன், இப்போ வந்துருச்சு ஆக்சிஜன் சிலிண்டரு ரெடிமேடு, இழுத்துக்கிட்டு போற மாதிரி, பேக் இழுத்துக்கிட்டு போறோம்ல இப்படி, அதே மாதிரி இடுப்புல ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிட்டு மூக்குல ஒன்று மாட்டிக்கிட்டு நடந்து கொண்டு விட்டுறாங்க காத்துக்கு. அப்படி வைக்கிறது அல்ல நம்மள. மூக்கை வந்து அப்படி இப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு போட்டு கவலைப்பட்டு இந்த மூக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சிருக்கு போல, மூக்கு சுவாசிக்கிறது விட்டுட்டான்ல ரப்பு.
காதுல சின்ன வலின்னா காதை கேட்க வச்சிருக்காருல, ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா சின்னதை இழந்ததை விட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா பெருசா தெரியும். அதனால அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. அதான் ஹம், அதை விட்டு என்னை காப்பாத்தி ரப்பேன்னு ரசூலா கேட்குறாங்க. ரசூலாவுக்கு வீடு இல்லையா, போனா போயிட்டு போகுது, ஹம் கவலைப்படல. அடுத்து என்ன ஆகும் ரசூலா கவலைப்பட்டாங்களா? கொண்டு 3 வருஷம் பாலைவனத்துல கொண்டு ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்க. எப்படி இருந்திருக்கும்? அவங்க மட்டுமா, அவங்க ஃபேமிலிய இளதலையை தின்னுட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா ஒண்ணு நடந்தது. அடுத்து என்ன நடக்கும் ரசூலா பயந்தாங்களா? யதார்த்தம் அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த இடத்தாவது அல்லாஹ் வச்சிருக்கான், அடுத்து என்ன வைப்பான் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் கொண்டு போவான். ரசூல்லா ஊரை விட்டு போகும்போது என்ன இருந்துச்சு ரசூலாட்ட? ஒண்ணுமே கிடையாது. உலகத்துல ஒரு கால் பிடியான கைப்பிடி மண்ணு கூட சொந்தம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டுட்டா உட்காந்துருந்தாங்க. போயிட்டு இருந்தாங்க மதீனாவை நோக்கி. இது எது வரைக்கும் போகுமோ போட்டுன்னு போனாங்க. உயிராவது விட்டு வச்சிருக்காங்கல்ல பாத்துக்கலான்னு போனாங்க. 10 வருஷத்துல அடுத்து எல்லாம் அந்த அரபு தேசமே அவங்களுக்கு தான் ஆட்சி கீழே வந்துச்சு. அவங்க சொந்தமாக்கிட்டான்ல. ஏன் அப்படியும் மாத்துவான். அதனால இதை பெருசா எடுக்கவே எடுக்காதீங்க. வருங்காலத்தை குறித்த பயம் வரவே வருவாது. அது அடுத்து நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க என்று சொல்றேன். அதுக்கு அடுத்த உள்ள வார்த்தைகள்லாம் படியுங்க, சரிங்களா? வல் அஜிஸு வல் கசலு வல் புஹ்லு வல், அதே போல வல் ஜுபுனு வல் அலஇத்தைன் வகஹு வலபத்தி ரஜ, எல்லாமே ஒவ்வொருத்தரும் தேவையானது. குறிப்பா கவலை, வருங்காலத்தை குறித்து கவலை, இழந்ததை நினைச்சு கவலை. அதே போல இயலாமை, எல்லா இன்காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்களே, அது இங்கிலீஷ்ல ஒரு பெரிய பாடமே வச்சிருக்கான். அதனுடைய வார்த்தை தான் தன்னம்பிக்கை உணர்ந்தார். அப்படி இப்படின்லாம் பாடம் எடுக்கிறான் பெருசா. ரசூலா ஒரு வார்த்தை இயலாமையை விட்டு உன் இடத்துல பாதுகாப்பு தேர்றேன்ட்டாங்க. தொழுக முடியலையா, யாரெல்லாம் நான் நல்லா நின்று வணங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல, அதை விட்டு பாதுகாப்பாளி, இப்படி நிலையிலாவது தொழுக வை என்னைய. ஒவ்வொன்றுக்கும் முடியாதுன்றதை விட முடியும், அல்லாஹ் நாடுனால் நடந்தே தீரும் என்பதை நினைச்சு போங்க. அதுல உச்சபட்சமாக இந்த துவாவை ஓதுங்க. இந்த துவாவை ஓதுங்க. ரெண்டாவது ஒரு துவா இருக்கு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிக்கடி நம்மளை இந்த துவாவை ஓத வைக்கணும். ஒட்டுமொத்தமா சரணாகதி ஆவது இந்த ஒரு நிலையத்தான் அந்த துவாவை ரசூலா சொல்றாங்க. அதுல ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபுதிக வபுனு அமத்திக நாசியத்தி பியதிக மாலின் ஃபிய ஹுக்குமுக் அதுலுன் ஃபிய கலாவுக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக சம்மைத லஹு ஃபி நஃப்ஸிக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைப் இன்தக் அன் தஜஅலல் குர்ஆன ரபிஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி. ரசூலுல்லாஹ் கேட்ட இந்த துவாவை அப்படியே பாருங்க. யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, உன் அடிமையின் பிள்ளை, உன் அடிமை பெண்ணின் மகன் நான். என்னுடைய நெற்றி ரோமம் உன் கரத்தில் இருக்கிறது. என்னுடைய விஷயத்தில் உன் சட்டங்கள் அனைத்தும் நடந்தேறக்கூடாது. என்னுடைய விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு நீதமானது. உனக்கு நீயே சூட்டி கொண்ட அனைத்து பெயர்களை கொண்டும் அந்த பெயர்களில் சிலதை வேதத்தில் அறியிருக்கிறாய். அந்த பெயர்களில் சிலதை நீ நாடிய உன்னுடைய படைப்புகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாய். இன்னும் மறைவான விஷயத்தில் உன்னிடத்தில் இருக்கிற மறைவான ஞானத்தில் அவைகளை வைத்திருக்கிறாயே. அவைகள் அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடத்தில் கேட்கிறேன் இறைவா. என்னுடைய உள்ளத்திற்கு குர்ஆனை உயர்வானதாக ஆக்கிவை, என் நெஞ்சுக்கு நூறாக ஆக்கிவை, என்னுடைய கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக்கிவை, என்னுடைய வருங்கால கவலைகளையும் பயத்தையும் போக்கக்கூடியதாக எதை ஆக்க சொல்றாங்க? திருமறை குர்ஆனை ஆக்கு அல்லாஹ் என்று கேளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதிய துஆ. ஏன் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இதுக்குடைய தீர்வு நீங்க இந்த பக்கம் தான் வரணும். எந்த பக்கம்? குர்ஆனுக்கு தான் வரணும். அப்படி குர்ஆனுக்கு வர்ற போது, குர்ஆனை நீங்க நெருங்குற போது இந்த துஆ இல்லாம வெறுமனமே ஏதோ ஒரு புத்தகத்தை போல நெருங்கினா ஒரு பயன் இல்லை. அதைத்தான் நம்ம அடிப்படை கேட்டு நெருங்கணும்.
ரபியா கல்வி, என் உள்ளத்துக்கு உயர்வானதாக குரானை ஃபர்ஸ்ட் ஆக்கு. என் உள்ளத்தினுடைய நூறாக ஆக்காத. என் கவலைகளை போக்கக்கூடியதாக குரானை மாற்று. என் பயத்தை போகக்கூடியதாக குரானை மாத்தி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு நீங்க ரெண்டு அப்படி முழுமையா அல்லாஹ்ட்ட சரணாகதி ஆயிட்டு அப்படி திரும்புங்க, உலகமே பழிச்சு 100ஆ இருக்கும். இவ்வளவுதான் உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லையா மீண்டும் 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 கவலையும் பயமும் ஆட்டி படைக்கும். கடைசி வரைக்கும் அதுல இருந்து விடுதலையே கிடைக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நோயிலிருந்து நம்மளை விடுபட்டு அவனுடைய மார்க்கத்தின்பால் நம்மளை திரும்புவதற்குரிய தௌஃபீக்கையும் அதற்குரிய வழிவகைகளையும் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹ்த